பால்டாயில் பாய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராக இருப்பார். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலான்னு கிண்டல் பண்றாரு துரைமுருகன். உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, திருப்பதியில நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களா, ஒழுங்கா நில்லுங்கன்னு பொன்முடி எல்லாம் மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் மயிரை பத்தி பேசிருக்கணும். சென்னையை நாங்க சிங்கப்பூர் ஆக்க போறோம், அதனால டிக்கெட் வாங்கி சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு சொன்னாரு. கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, திமுக ஆட்சிக்கு வந்தா காலை கடன் கூட ரத்துன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மக்கள் மேல எல்லாம் கவலை கிடையாது. அவங்க மக்கள் ஆட்சி எல்லாம் நடத்தல, ஒரு திருட்டு ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? முக்கியமா மக்கள் மேல அக்கறை இருக்க வேண்டிய முதல்வருக்கே மக்கள் மேல அக்கறை இல்ல. பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஒரு பழமொழி இருக்கு. முதலமைச்சருக்கே மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா அவர் கூட இருக்கிற அமைச்சருங்க எங்க மக்களை மதிக்க போறாங்க? நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலான்னு கிண்டல் பண்றாரு துரைமுருகன். வீடு இடிச்ச சேகர் பாபு கிட்ட பெண்கள் போய் நியாயம் கேட்டா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களேன்னு பாக்குற, இல்லன்னா வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு. அதே சேகர் பாபு கோவில்ல கியூல நிக்கிற பக்தர்களை பார்த்து தண்ணி வசதி இல்லாம, உணவு வசதி இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, திருப்பதியில நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களா, ஒழுங்கா நில்லுங்கன்னு திமிர் பேச்சு பேசுறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் பொன்முடி. அவர் பெண்களை பார்த்து ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவார். ஜாதி பார்த்து உனக்கெல்லாம் என்ன மரியாதை, அங்க போய் நில்லுன்னுவாரு. மக்களை பார்த்து மயிருன்னுவாரு. பொன்முடி எல்லாம் மக்களை பார்த்து மயிருன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் மயிரை பத்தி பேசிருக்கணும். அவர் சொல்லிருப்பாரு மயிர் எவ்வளவு முக்கியமானதுன்னு. இந்த பொன்முடி சமீபத்தில் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் பொன்முடி. எவ்வளவு ஆபாசமான பேச்சு, எவ்வளவு கேவலமான பேச்சு, எவ்வளவு கொச்சையான பேச்சு. ஆனா கண்டிக்கிறதுக்கு திமுக சரியான ஒரு ஆம்பளை கூட இல்லையே. ஒரு பொது மேடையில பெண்கள் கூடியிருக்கிற ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய மதத்தை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு. இவங்கெல்லாம் எப்படி நாசமா போறாருன்றது இன்னும் 10 மாசத்துல தெரியும். இந்த கூட்டத்துக்கு ஒரு முதல்வர் பத்தாதா, துணை முதல்வர் வேற வேணுமாமா இவங்களுக்கு. அந்த துணை முதல்வர் உருவாக்குன கதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பொதுவா ஒரு மேடையில ஒரு கதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு மே தினம் ஸ்பெஷல் கூட்டம், அதனால உங்களுக்கு 2வது கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு முதல்வர் இருந்தாராம். அவர் எப்படியோ கடைசி காலத்துல நம்ம முதல்வர் ஆயிட்டோம், ஆனா நம்ம பையன் என்ன ஆக போறானே தெரியலையே. விளையாட்டு பையனா இருக்கா, அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுப்பலாமா, இல்ல மேக்கப் போட்டு நடிக்கிறதுக்கு அனுப்பலாமா, இல்ல பணம் கொடுத்து பிசினஸ் மேன் ஆக்கலாமான்னு ஒரே டென்ஷன் அந்த முதல்வருக்கு. நமக்கு அப்புறம் நம்ம மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னா எப்படி, மருமகன் மகனை காலி பண்ணிட்டா எப்படின்னு அந்த முதல்வருக்கு ஒரே கவலை. இப்போ அவர் கூட இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணே என் பையனை என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுனே, ஒரு ஐடியா சொல்லுனே, எந்த துறை அவனுக்கு கரெக்டா இருக்கும்னு கேட்பாரு. அந்த சீனியர் மினிஸ்டர், ஏப்பா இதுக்கு டென்ஷன் படுற, என்கிட்ட ஒரு சைக்கிராட்டிஸ்ட் இருக்கான், அந்த டாக்டர் கிட்ட போனோம்னா கரெக்டா சொல்லிடுவாரு. என் மகனை நான் இன்ஜினியரிங் சேர்க்கும் போது இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனேன். அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன், எலக்ட்ரிக்கல்ல சேர்க்கிறதா, மெக்கானிக்கல்ல சேர்க்கிறதா, சிவில்ல சேர்க்கிறதான்னு. அவர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, இங்க ஒரு பல்பும் வயிறும் வை, இங்க ஒரு சுத்தில் வை, இங்க ஒரு கெமிக்கல்ஸ் வை, அவர் எது பிடிக்கிறாரோ அந்த துறையை பார்த்துக்கலான்னு. அந்த பையன் டக்குன்னு சுத்தில் எடுத்துட்டான்ப்பா, இவன் சிவில் இன்ஜினியர்னு சொல்லிட்டான். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நான் உனக்கு அந்த சைக்கிராட்டிஸ்ட் நம்பர் தரேன், நீயும் அவங்க கிட்ட போய் கேளுன்னு. இப்போ முதல்வர் சைக்கிராட்டிஸ்ட் கிட்ட போறாரு. அந்த சைக்கிராட்டிஸ்ட் முதல்வர் பார்த்த உடனே, என்ன சார் என்ன பிரச்சனைன்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கடைசி காலத்தில் என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, என் கவலை எல்லாம் என் பையனை பற்றி,
அவனை பிசினஸ் மேன் ஆக்கணுமா, ஆக்டர் ஆக்கணுமா, இல்ல கிரிக்கெட்டர் ஆக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க நர்ஸை கூப்பிட்டு ஒரு கிரிக்கெட் பேட் வைக்க சொல்லுவாரு, கட்டு கட்டா பணம் வைக்க சொல்லுவாரு, ஒரு மேக்கப் கிட்டு வைக்க சொல்லுவாரு. இந்த மூணுல எது எடுத்தா உங்க பையனுக்கு அந்த துறைன்னு அந்த பையன் டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கிற நர்ஸை கட்டுப்பிடிச்சிடுவாரு. சரிப்பா, இவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துடுங்க, வேணும்னா துணை முதல்வர் கூட ஆக்கிக்கங்க, எல்லா துறையிலையும் வேலை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருக்காங்க. நான் அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல, தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பால்டாயில் பாய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது, அவங்க பாரம்பரியம் அப்படி. அவங்க தாத்தா கருணாநிதி அவரோட மகன் அழகிரி சீட்டுக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. அதே வழியில அவரோட அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் தமிழக மக்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. பதவிக்காக, பையனோட பணத்துக்காக, குடும்ப வருமானத்துக்காக. ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் கட்சியை காப்பாத்துவாரு, குடும்பத்தை காப்பாத்துவாரு, சம்பாதிச்சிருக்கிற சொத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு உதயநிதியை தலைவராக்கி இருக்காரு. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராக இருப்பார். ஒரு தலைவர்னா உண்மையை பேசணும், நேர்மையா மக்களை சந்திக்கணும், உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அவங்க தான் தலைவர்களா நீடிக்க முடியும். ஆனா போன பிரச்சாரத்தில் உதயநிதி என்ன பண்ணாரு, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னார். நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னார். நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம், காதுல மூக்குல இருக்கிறது கூட கொண்டு போய் அடமானம் வச்சிருங்கன்னு சொன்னார். பெட்ரோல் எல்லாம் நாங்க கம்மி பண்ணிடுவோம் விலைய, நீங்க ஃபுல் டேங்க் எல்லாம் அடிச்சிடாதீங்கன்னு சொன்னார். சென்னையை நாங்க சிங்கப்பூர் ஆக்க போறோம், அதனால டிக்கெட் வாங்கி சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு சொன்னார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, திமுக ஆட்சிக்கு வந்தா காலை கடன் கூட ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? ஸ்டாலினும் உதயநிதியும் எத்தனை பொய், ஒன்னா ரெண்டா, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 500 சொச்சம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தினா ஆட்சியை பிடிச்சிடலான்னு இந்த திருட்டு திமுக காரங்க நிரூபிச்சிருக்காங்க.